அறிவித்தார் விஜய் அனல் பறக்கும் அரசியல் களம். அறிவித்தார் அமித்ஷா. இவங்க 2 பேரும் மாற்றி மாற்றி என்ன அறிவிக்க போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் நம்ம சேனலுக்காக நான் ஒன்று அறிவிக்க போகிறேன். அதாவது என்னென்னா, பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா அப்படின்னு ஒரு சீரியஸை நான் ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன். அவங்க இங்கே இல்லாத டேஸில் நான் எப்படி சர்வைவ் வரேன் அப்படின்றது தான் இந்த சீரீஸ். என்ன சர்வைவ்னா என்னதுன்னா, சோறு தான், வேற என்ன. டெய்லியுமே நம்ம ஹோட்டலில் சாப்பிட முடியாது அவங்க இல்லாத டைத்தில். ஸோ நான் வந்துட்டு ஸ்பெஷலாக, ஏதாவது ஸ்பெஷல்னு சொல்ல முடியாது, யூடியூப்பில் இருக்கிற எல்லாரும் சொல்கிறவங்கலாம் பார்த்து நான் வந்துட்டு குக்கிங் பண்ண போகிறேன். ஸோ அந்த ஃபஸ்ட்டு சீரீஸ் தான் இந்த சீரீஸ். வாங்க பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு பண்ணுற சீரீஸில் நம்ம பண்ண போகிற டிஷ் பார்த்தா மகாராணி சிக்கன். ஒரு கடாயில் சிக்கன் போட்டு உப்பு, பெப்பர், லெமன் ஜூஸ் அண்ட் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்லாம் போட்டு கொஞ்சம் மேரினேட் பண்ணி வைக்கணும் ஒரு 20 மினிட்ஸ்க்கு. நெக்ஸ்ட்டு நம்ம கட் பண்ண போகிறது ஆனியன். வாங்கியிருக்கிற ஒரு 500 கிராம் சிக்கனுக்கு ஒரு 3 ஆனியன் இருந்தால் போதும். இதில் பெஸ்ட் பார்ட் என்னென்னா, என் ஒய்ஃப் எல்லா ஸ்பைசஸ் பாக்ஸ் மேலேயும் பேர் எழுதி வச்சிட்டா. ஸோ எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்தது. ஃபஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை எடுத்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வச்சுருந்த ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணி கொஞ்சம் லைட்டாக 2 மினிட்ஸ் சாட்டே பண்ணி, நெக்ஸ்ட்டு பார்த்தா 2 ரெட் சில்லி, கொஞ்சமாக கொரியாண்டர் சீட்ஸ், அப்புறம் கஸ்தூரி மேத்தி, லாஸ்ட்டாக பார்த்தா பாதாம் அண்ட் கேஷ்யூ எல்லாம் போட்டு கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் சாட்டே பண்ணுங்கள். அதை எடுத்து பிளெண்டரில் போட்டு நல்லா பவுடர் கன்சிஸ்டன்சி வந்தால் போதும். ஸோ அந்த மாதிரி நல்லா எடுத்து அரைச்சி வச்சுக்கோங்க. அதே கடாயில் எண்ணெயை ஊற்றி நம்ம வச்சு இந்த ஆனியன் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, கட் பண்ணது அதெல்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கோங்க until it get brown. நெக்ஸ்ட்டு மேரினேட் பண்ண சிக்கனை எடுத்து இந்த கடாயில் போட்டு வறுக்கணும். இங்கே தான் நான் மிஸ்டேக் பண்ணது, ஏன்னா ரொம்ப சின்ன கடாய் எடுத்துகிறேன். அப்புறம் அந்த சின்ன கடாயில் இருக்கிற மொத்த சிக்கன் எடுத்து இந்த பெரிய கடாய்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி, அப்புறம் கொஞ்சமாக தயிரை ஊற்றி அரைச்சி வச்சுருந்த நம்ம மசாலாவை அதை மேலே அப்படியே கொஞ்சம் தூவி, அதே கப்பில் அந்த கப் ஃபுல்லாக ஒரு தண்ணி எடுத்து அதை மேலே கொஞ்சம் போட்டு அதை கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் அந்த மாதிரி வேக வச்சுட்டு எடுத்து பார்த்தா செம்ம ஸ்மெல்லு. அதில் அப்படியே மில்க் மைடை போட்டு, அப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு, ஒரு கொஞ்சம் 3 பிஞ்ச் ஆஃப் பச்சை மிளகாய் போட்டு அப்படி எடுத்து பார்த்தா வேற மாதிரி இருந்தது. சரி டேஸ்ட் பண்ணலான்னு டேஸ்ட் பண்ணி பார்த்தா அடடா, ஆஹா, அச்சோ அப்படி இருந்தது. என்றைக்கோ வாங்கி வச்சு இந்த பாஸ்மதி அரிசி எடுத்து அதை வேக வச்சு, அந்த வேக வைக்கிற டயத்தில் நம்ம வெசல் வாஷிங்கை முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு அப்புறம் அரிசியும் வெந்து ஒரு பிளேட்டில் போட்டு நம்ம செஞ்சு வச்சுருந்த மகாராணி சிக்கனை எடுத்து அப்படி போட்டு உட்காந்து பொறுமையாக சாப்பிட்லான்னு எடுத்துகிட்டு போயிட்டேன். பிசையும் போதே பீசஸ்லாம் அப்படி உடஞ்சது. சாப்பிட்டு பார்க்குறேன், வேறு மாதிரி இருந்தது. இது பேர் ஏன் நம்ம மாற்றக்கூடாது அப்படின்னு நினச்சி மகாராஜா சிக்கன் அப்படின்னு வச்சுருந்தோம். ஆனால் மகாராஜா என் ஃப்ரெண்டு வந்துட்டு வெஜிடேரியன், பரவாயில்ல, அவனும் தப்பாக எடுத்துக்க மாட்டான். ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பீஸ் அவுட்.